திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் ஒரு விரிவான வரலாறு மற்றும் சிறப்பு அம்சங்கள். வணக்கம். திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலின் ஆழமான வரலாறு மற்றும் அதன் சிறப்பு அம்சங்களைப் பற்றி இந்த கட்டுரையில் விரிவாக பார்ப்போம். தமிழ்நாட்டின் முக்கியமான ஆன்மீக தலங்களில் ஒன்றான திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதன்மையானது என்ற பெருமைக்குரியது. பல நூற்றாண்டுகளின் கதைகளையும் பக்தர்களின் நம்பிக்கைகளையும் அதிசயங்களையும் தன்னகத்தே கொண்டது இந்த கோயில். திருப்பரங்குன்றத்தின் பூர்வீக வரலாறு. ஒரு சிவன் கோயில். பொதுவாக திருப்பரங்குன்றம் என்றதும் முருகப்பெருமானின் முதல் திருமணமும் தேவர்களின் துயர் துடைத்ததற்காக இந்திரன் தன் மகள் தெய்வானையை முருகனுக்கு மணம் முடித்துக் கொடுத்த இடமும் தான் பெரும்பாலானோருக்கு நினைவுக்கு வரும். முருகனின் அறுபடை வீடுகளில் இதுவும் ஒன்று என்பதும் பரவலாக அறிந்ததே. ஆனால் திருப்பரங்குன்றத்தின் வரலாறு இத்துடன் முடிந்துவிடவில்லை. இது மிகவும் ஆழமானதும் பல திருப்பங்களை கொண்டதுமான ஒரு கதை. ஆச்சரியமாக இருக்கலாம், ஆனால் திருப்பரங்குன்றம் ஆரம்ப காலத்தில் ஒரு முருகன் கோயிலாக இருக்கவில்லை. இது பரமேசனின் குன்றமாக, பரம்பொருள் சிவபெருமானின் கோயிலாக இருந்தது. பரங்குன்றம் என்ற பெயரே பரமனின் குன்றம் என்பதிலிருந்து வந்ததாக கூறப்படுகிறது. அப்படியானால் தந்தையான ஈசனின் கோயில் மகனான முருகப்பெருமானின் கோயிலாக எப்படி மாறியது? உண்மையில் கோயிலில் குடிகொண்டிருந்த அந்த சிவபெருமான் எங்கு சென்றார்? இந்த கேள்விகளுக்கான விடைகளை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதலாவது, அதாவது மூத்த படை வீடு என்ற பெருமைக்கும் சொந்தமானது. இங்கு ஒரு தர்க்கம் எழுகிறது. முதலாவது படை வீடாக இருக்க வேண்டுமல்லவா? குழந்தை கோல முருகனை வணங்கும் பழனி அல்லது ஞான குருவாக அருள் புரியும் சுவாமி மலையை விடுத்து ஏன் திருமண கோலத்தில் காட்சி தரும் திருப்பரங்குன்றத்தை முதல் படை வீடாக கொண்டாடுகிறார்கள்? இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. அதற்கான விடையை நாம் விரைவில் காண்போம். மேலும் திருப்பரங்குன்றம் கோயிலில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்கிறது. பொதுவாக பழனி, திருச்செந்தூர் போன்ற மற்ற முருகன் கோயில்களில் முருகப்பெருமான் அபிஷேக பிரியராக கருதப்படுகிறார். தினமும் பால், தேன், பஞ்சாமிர்தம் என பலவிதமான அபிஷேகங்கள் அவருக்கு நடைபெற்று பக்தர்களுக்கு திவ்ய தரிசனம் கிடைக்கும். ஆனால் திருப்பரங்குன்றத்தில் முருகனுக்கு அபிஷேகமே கிடையாது. ஏன் இந்த பிரத்யேகமான மாறுபட்ட முறை இங்கு பின்பற்றப்படுகிறது? இப்படிப்பட்ட திருப்பரங்குன்றத்தை பற்றிய பல வியப்பூட்டும் தகவல்களை இந்த ஒரே கட்டுரையில் பார்க்கலாம். மலையின் தனித்துவம். லிங்க வடிவில் திருப்பரங்குன்றம். முதலில் திருப்பரங்குன்றத்தில் உள்ள கோயில் ஆதி காலத்தில் முருகப்பெருமானின் கோயிலாக இருக்கவில்லை, அது சிவபெருமானின் கோயிலாக இருந்தது என்பதை பார்த்தோம். சிவபெருமானின் கோயில் எப்படி முருகனுடைய கோயிலாக மாறியது என்று பார்க்கலாம். மதுரையில் அமைந்துள்ள திருப்பரங்குன்ற மலையை நாம் உற்று நோக்கினால் இந்த மலையே ஒரு லிங்க வடிவத்தில் காட்சியளிக்கும். இந்த மலையை வெவ்வேறு திசைகளில் இருந்து பார்க்கும்போது வெவ்வேறு வடிவங்களில் காட்சி தரும் என்றும் சொல்லப்படுகிறது. ஒரு புறமிருந்து பார்த்தால் யானை போலவும், இன்னொரு புறமிருந்து பார்த்தால் முதலை போலவும் தோன்றும் என்று பல கருத்துக்கள் நிலவுகின்றன. ஆனால் முக்கியமாக இந்த திருப்பரங்குன்ற மலையே ஒரு மாபெரும் சிவலிங்க வடிவத்தில் காட்சியளிக்கிறது என்பது பக்தர்களின் நம்பிக்கை. சரி, மலையே லிங்க வடிவத்தில் காட்சி தருவது ஒரு புறமிருக்க, சிவபெருமானின் கோயில்தான் இங்கு முதலில் உருவானது என்பதன் பின்னணியில் உள்ள வரலாறு என்ன என்று கேட்டால், திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சல மலை எவ்வாறு ஒரு லிங்கமாக விளங்குகிறதோ அதேபோல திருப்பரங்குன்றத்தில் உள்ள மலையும் ஒரு லிங்க வடிவமாகவே உள்ளது. ஆனால் இங்கு முதலில் சிவபெருமானுக்கு கோயில் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் பார்வதி தேவி. நமக்கு மகிஷாசுரனை பற்றிய கதை தெரியும். மகிஷாசுரனை அழிக்க மகிஷாசுரமர்த்தினியாக தேவி அவதாரம் எடுத்தார். 9 நாட்கள் நவராத்திரியாக கொண்டாடப்பட்டு 10வது நாள் விஜயதசமியாக கொண்டாடப்படுகிறது. இந்த 9 நாட்களும் மகிஷாசுரனுடன் போர் புரிந்து 10வது நாளில் மகிஷாசுரமர்த்தினியாக அவதரித்து அந்த அரக்கனை தேவி அழித்தார். அரக்கனை அழித்த பாவத்தை போக்கிக் கொள்ள பார்வதி தேவி சிவபெருமானை வழிபட்டதாக சொல்லப்படுகிறது. இங்கு ஒரு கேள்வி எழும். தேவி கொன்றது ஒரு அரக்கனை. அவன் தேவர்களுக்கும் உலக உயிர்களுக்கும் பெரும் தொல்லைகளை கொடுத்து வந்தான். அப்படிப்பட்ட ஒரு தீயவனை அழித்தால் புண்ணியம்தானே கிடைக்கும், பாவம் எப்படி சேரும்? இந்த உலகத்தில் ஒரு உயிர் படைக்கப்பட்டது என்றால் அந்த உயிர் பிரம்மத்திற்கு சமமானது.
ஒவ்வொரு உயிரினத்தின் உடலிலும் அந்த பிரம்மத்தின் தெய்வத்தின் அம்சம் இருக்கிறது. அவனுடைய செயல்கள் நல்ல செயல்கள், தீய செயல்கள் என பிரிக்கப்பட்டிருந்தாலும் அந்த உடலுக்குள் இருக்கும் பிரம்மத்தை பரமேஸ்வரனால் மட்டுமே அழிக்க முடியும் என்ற விதி உள்ளது. அவ்வாறின்றி யார் அந்த உயிரை கொன்றாலும் உடலுக்குள் இருக்கும் பிரம்மத்தை கொன்றதால் அவர்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதே போன்ற பிரம்மஹத்தி தோஷம்தான் இராமருக்கும் இராவணனை கொன்றதால் பிடித்தது. அதனால்தான் இராமேஸ்வரத்தில் இராமபிரான் சிவலிங்கத்தை ஸ்தாபித்து பூசை செய்து இராமேஸ்வரம் என்ற மிகப்பெரிய ஸ்தலம் உருவானது. அதேபோல பார்வதி தேவி மகிஷாசுரமர்த்தினியாக வந்து அந்த அரக்கனை கொன்ற பிறகு அந்த பாவம் தன்னை விட்டு நீங்க வேண்டும் என்று சிவபெருமானிடம் வேண்ட சிவபெருமான் பார்வதி தேவியை இந்த பரங்குன்றத்திற்கு திருப்பரங்குன்றம் சென்று அங்கு கிரிவலம் வந்து தன்னை நினைத்து தவம் இருக்கச் சொன்னார். அதே மாதிரியே துர்காதேவி பார்வதி தேவி திருப்பரங்குன்றத்திற்கு வந்து மலையை கிரிவலமாகச் சுற்றி வந்து ஒரு லிங்கத்தை ஸ்தாபித்து வழிபட்டு வந்தார். அதன் பிறகு அவரை பிடித்திருந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியதாக சொல்லப்படுகிறது. அப்படியாக ஆதிகாலத்தில் முதலில் திருப்பரங்குன்றத்தில் ஒரு சிவன் கோயில்தான் உருவாகியிருக்கிறது. தேவியால் உருவாக்கப்பட்ட அந்த லிங்கமானது ஆதி சொக்கநாதர் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. திருப்பரங்குன்றத்தில் நாம் இப்போது காணும் முருகப்பெருமானின் கோயிலுக்கு எதிர்ப்புறத்தில் இன்னமும் திருப்பரங்குன்றத்தில் முதலில் உருவான அந்த லிங்கத்தின் கோயில் உள்ளது. முருகப்பெருமான் இங்கு எப்படி வந்தார்? முருகப்பெருமானுக்கு பின்னர் திருமணமானது. திருமணம் நடந்த இடம் திருப்பரங்குன்றமாக இருப்பதால் அவருக்கு கோயில் அமைந்திருக்கலாம் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அவருக்கு திருமணம் முடிவதற்கு முன்னாலேயே அவருடைய பால பருவத்திலேயே திருப்பரங்குன்றத்தில் முருகன் வந்து சேர்ந்து விட்டார் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அது என்ன கதை என்று கேட்டால், பிரணவ மந்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தின் பொருளை பிரம்மதேவனுக்கே முருகப்பெருமான் எடுத்துரைத்தார் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதே போல அப்பனுக்கே புத்தி சொன்ன, அப்பனுக்கே பாடம் எடுத்த சுப்பிரமணியன் என்று சுவாமி மலையில் சுவாமிநாத சுவாமியாக நம் முருகப்பெருமான் கோயில் கொண்ட கதையும் நமக்கு தெரியும். ஆனால் அவர் சின்ன பையனாக இருந்தபோது ஒரு சமயத்தில் இந்த பிரணவ மந்திரத்தின் பொருளை சிவபெருமான் பார்வதி தேவிக்கு கைலாயத்தில் உபதேசித்துக் கொண்டிருந்தார். அப்படி உபதேசிக்கும் போது சின்ன குழந்தையாக பார்வதி தேவியின் மடியில் முருகப்பெருமான் இருந்து அந்த பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்டு தெரிந்து கொள்கிறார். பொதுவாகவே இந்த பிரணவ மந்திரம் என்பது ஒரு குருவால் ஒரு சிஷ்யனுக்கு போதிக்கப்பட வேண்டிய மந்திரம். அதை அறிந்தோ அறியாமலோ மற்றவர்கள் கேட்பது ஒரு மிகப்பெரிய பாவம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே சின்ன குழந்தையாக அம்மாவின் மடியில் உட்கார்ந்து சிவபெருமான் பார்வதிக்கு சொல்லும்போது முருகப்பெருமான் அந்த மந்திரத்தை கேட்டிருந்தாலும் அதற்கான பாவத்தை ஒழிக்க வேண்டும் என்று முருகப்பெருமான் நினைக்கும் போது சிவபெருமான் முருகப்பெருமானை இந்த திருப்பரங்குன்றத்திற்கு சென்று அங்கு தவம் இருக்கச் சொன்னதாகவும், அப்படி தவம் இருக்கும்போது ஒரு தைப்பூச நாளில் முருகப்பெருமானுக்கு தேவியும் சிவபெருமானும் காட்சி கொடுத்து அவருடைய அந்த தவத்துக்கான பலனை அளித்தார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ஆகவே அந்த காலகட்டத்திலேயே முருகப்பெருமானுக்கான கோயிலாகவும் இது உருவாகிவிட்டது. இப்படி ஆதி வரலாறுகள் இந்த கோயிலுக்கு இருந்தாலும் முருகப்பெருமானின் திருமணம் நடந்த இடம் என்பதுதான் மக்களின் மனதில் ஆழமாக பதிந்ததால் இது ஒரு முருகப்பெருமானின் கோயிலாகவே பார்க்கப்படுகிறது. தென்பரங்குன்றம் முதல் திருப்பரங்குன்றம் வரை ஒரு பெயர் மாற்றத்தின் கதை. இங்கு இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், ஆதி காலத்தில் இந்த கோயிலானது தென்பரங்குன்றம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. தென்பரங்குன்ற நாதர் என்றுதான் அருணகிரிநாதர் முருகப்பெருமானை இங்கு பாடியிருக்கிறார். தென்பரங்குன்றை பெருமாளே என்று பாடியிருக்கிறார். நாம் இப்போது காணும் திருப்பரங்குன்ற மலையின் வடக்கு பக்கத்தில் சுவாமியின் கோயிலின் நுழைவு வாயில் அமைந்துள்ளது. ஆனால் ஆதி காலத்தில் அப்படியே மலைக்கு பின்புறத்தில், அதாவது மலையின் தென்புறத்தில்தான் உண்மையான அந்த ஆதி கோயில் இருந்தது என்றும் அது காலப்போக்கில் சிதிலமடைந்து விட்டதால் கோயிலை மலையின் வடக்கு பக்கத்திற்கு மாற்றினார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அதனால்தான் தென்பரங்குன்றம் தென்புறத்தில் இருந்த கோயில் திருப்பிய தென்பரங்குன்றமாகி அதுவே மருவி திருப்பரங்குன்றமாக மாறிப்போனது என்றும் ஒரு கதை சொல்லப்படுகிறது. சரி, ஆதியில் இப்போது மலையில் நாம் காணும் கோயிலுக்கு பின்பக்கமா கோயில் இருந்தது என்றால் அங்கு என்னென்ன சுவாமிகள் இருந்தார்கள் என்று கேட்டால்,
இப்போதும் அந்த கோயிலின் சிதிலமடைந்த பகுதிகளை நம்மால் பார்க்க முடியும். அதுவும் ஒரு குடைவரை கோயில்தான். அதாவது மலையை குடைந்து கட்டப்பட்ட கோயில்தான் இந்த பழைய பரங்குன்றம். இப்போது தொல்லியல் ஆய்வுத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அங்கு சிவபெருமான் நின்ற கோலத்தில் காட்சி கொடுக்கிறார். அவருக்கு பக்கத்திலேயே நந்தி தேவரும் நின்ற கோலத்தில் காட்சி கொடுக்கிறார். இந்த இடத்தில் அம்மனுக்கு என்று தனியாக சிற்பமோ சன்னதியோ எதுவும் இல்லை. அதே நேரத்தில் முருகன் வள்ளி தெய்வானையுடன் 2 தேவிகளுடனும் சேர்ந்து இந்த பழைய பரங்குன்றத்தில் காட்சி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாமல் நடராஜர், பஞ்சமுக விநாயகர் ஆகியோருக்கான சிற்பங்களும் அந்த பழைய பரங்குன்றத்தில் உள்ளன. தற்போதைய திருப்பரங்குன்றம் கோயில் அமைப்பு. குடைவரையின் அற்புதங்கள் பழைய பரங்குன்றத்தை பற்றி தெரிந்து கொண்டோம். இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் திருப்பரங்குன்றத்தில் யார் யார் இருக்கிறார்கள், என்னென்ன சாமிகள் இருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். இந்த திருப்பரங்குன்றமானது ஆதிகாலத்து கோயிலாக இருக்கட்டும் அல்லது இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கோயிலாக இருக்கட்டும், இது குடைவரை கோயில்தான். அதாவது மலையை குடைந்து கட்டப்பட்ட கோயில்தான். இப்போது திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போக வேண்டும் என்று கோயிலின் வாசலில் நின்று பார்த்தால் கோயில் மிகவும் சிறிய கோயிலாக இருக்கிறதோ என்று தோன்றும். ஆனால் கோயிலுக்குள் போக போக மலையை குடைந்து கட்டப்பட்ட சிற்பங்களை நம்மால் வியக்க முடியும். இங்கு கோயிலில் மலையை குடைந்து சத்தியகிரீஸ்வரர் என்று சொல்லப்படக்கூடிய சிவபெருமானுக்கான சிற்பங்கள் உள்ளன. பவளக்கணிவாய் பெருமாள் என்று சொல்லப்படக்கூடிய பெருமாளின் சன்னதி உள்ளது. கற்பக விநாயகருக்கான சன்னதி உள்ளது. துர்க்கை அம்மனுக்கான சன்னதி உள்ளது. அதுபோக மூலவராக சுப்பிரமணியருக்கு நம் முருகப்பெருமானுக்குமான் சன்னதி உள்ளது. முருகப்பெருமானுக்கு பக்கத்தில் ஒரு புறத்தில் தெய்வானையும் மறுபுறத்தில் நாரதரும் நமக்கு காட்சி கொடுக்கிறார்கள். திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகப்பெருமானை பற்றி கூறும்போது மற்றொரு விசேஷமும் உண்டு. மற்ற அறுபடை வீடுகளை ஒப்பிடும்போது முருகப்பெருமான் உட்கார்ந்த கோலத்தில் காட்சி கொடுக்கக்கூடியது இங்கு திருப்பரங்குன்றத்தில் மட்டும்தான். மற்ற எல்லா இடங்களிலும் சுவாமி நின்ற கோலத்தில்தான் காட்சி கொடுப்பார், சுவாமிமலை உட்பட. இப்படியாக சிவபெருமான், பெருமாள், கற்பக விநாயகர், துர்க்கை அம்மன், சுப்பிரமணிய சுவாமி ஆகிய 5 தெய்வங்களும் பஞ்சமூர்த்திகள் குடைவரை கோயிலிலேயே சன்னதி கொண்டு காட்சி கொடுக்கிறார்கள். இங்கு அம்பாளுக்கு, அம்மனுக்கு தனிச்சன்னதி உண்டு. அவர் ஆவுடை நாயகி என்ற திருநாமத்துடன் தனிச்சன்னதியில் காட்சி கொடுக்கிறார். கோயில் அமைப்பு மற்றும் சிற்பக்கலை. இந்த கோயிலுக்கு முன்னால் 48 தூண்களுடன் கூடிய ஒரு மிகப்பெரிய மண்டபம் உள்ளது. இது ஒரு பிரம்மாண்டமான மண்டபம். இந்த மண்டபமானது திருமலை நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டது என்று ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. ஆனாலும் காலம் காலமாகவே சுந்தரபாண்டியன் மண்டபம் என்றுதான் இந்த மண்டபத்திற்கு பெயர் உள்ளது. இந்த கோயிலில் 7 நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் உள்ளது. இந்த கோயிலில் உள்ள கொடிமர மண்டபத்தில் நந்தி, மயில், மூஷிகம், எலி இந்த 3ம் அந்த கொடிமரத்திற்கு பக்கத்தில் தெய்வங்களின் வாகனங்களாக காட்சி கொடுக்கின்றன. காரணம், மூலவர்களாக பஞ்ச தெய்வங்கள் இருக்கிறார்கள். அதில் சிவபெருமானும் இருக்கிறார், முருகனும் இருக்கிறார், பிள்ளையாரும் இருக்கிறார். அதனால்தான் இங்கு 3 தெய்வங்களுக்கான வாகனங்கள் உள்ளன. இந்த கொடிமர மண்டபத்தை தாண்டி உள்ளே செல்லும்போது மகா மண்டபத்தில் முன்னாலேயே நந்தியும் அவருடைய தேவி காலகண்டியும் இந்த இருவரும் காட்சி கொடுக்கிறார்கள். அதையும் தாண்டி உள்ளே செல்லும்போது நடராஜ பெருமானை சுற்றி பல ரிஷிமார்கள் இருக்கக்கூடிய சிற்பங்களை நம்மால் பார்க்க முடியும். அதுபோக அன்னபூரணி தாய், சூரிய சந்திரர்களின் சிற்பங்களை நாம் பார்க்க முடியும். இந்த குடைவரை கோயிலின் வலதுபுறத்தில் பஞ்சலிங்கங்கள், 5 லிங்கங்கள் அம்பாள்களுடன் சேர்ந்து திருமண கோலத்தில் நமக்கு காட்சி கொடுப்பார்கள். அவர்களுக்கு பக்கத்தில் முருகன் வள்ளி தெய்வானையுடன் காட்சி கொடுப்பார். இங்கு கருடாழ்வாரும் முருகப்பெருமானுக்கு பக்கத்திலேயே நின்று சேவை சாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்மால் பார்க்க முடியும். இந்த கோயில் ஒரு மலையை குடைந்து கட்டப்பட்ட கோயிலாக இருப்பதால் இந்த கோயிலுக்கு ராஜகோபுரம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் கருவறைக்கு மேல் விமானமானது இருக்காது. மலையேதான் கோயிலின் விமானமாக இருந்து காட்சி கொடுக்கிறது. இந்த கோயிலை நம்மால் சுற்றி வந்து சாமி கும்பிட முடியாது. ஏனெனில் மலையை குடைந்து கட்டப்பட்டதால் கோயிலை சுற்றி கும்பிட வேண்டும் என்று முடிவு செய்தால் கிரிவலமாக ஒட்டுமொத்த மலையையுமே சுற்றி வந்துதான் நாம் சாமியை கும்பிட முடியும். முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். நக்கீரரின் திருவிளையாடல் அடுத்து
திருப்பரங்குன்றத்தில் நடக்கும் விசேஷங்கள், இந்த கோயிலில் இன்னமும் இருக்கும் பல ஆச்சரியங்கள், அதிசயங்கள் ஆகியவற்றை பார்ப்பதற்கு முன் நாம் அனைவரும் நீண்ட நேரமாக யோசித்துக் கொண்டிருக்கும் ஏன் திருப்பரங்குன்றம் முதல் படைவீடாக வந்தது என்ற கதையை பார்த்துவிடலாம். கந்தன் கருணை படம் நாம் சின்ன வயதிலேயே பார்த்திருப்போம். அதில் கிளைமாக்ஸில் ஒரு பாட்டு வரும். சீர்காழி கோவிந்தராஜன் அருமையாக அந்த முருகனுடைய அறுபடை வீடுகளை பற்றி பாடுவார். அறுபடை வீடு கொண்ட திருமுருகா என்று அந்த பாட்டு ஆரம்பிக்கும். முதல் படை வீடு என்று சொல்லிக்கொண்டு நக்கீரர் வேஷத்தில் இருக்கும் சீர்காழி கோவிந்தராஜன் பாடக்கூடிய அந்த முதல் படை வீடானது வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கே அந்த வெள்ளிப்பணி தலையர் கொடுத்ததற்கே என்று சொல்லி ஆண்டி கோலம் பூண்டு கோபமாய் போய் முதலில் நின்ற படைவீடு என்று அவர் பழனிமலையைத்தான் பேசுவார். அதன் பிறகு வரிசையாக முருகப்பெருமான் வளர வளர அவருடைய திருவிளையாடல்களை பற்றியும் அதில் வரும் படைவீடுகள் பற்றியும் அருமையாக பாடியிருப்பார். சின்ன குழந்தைகளுக்கும் அருமையாக புரியும். ஆனால் படத்தில்தான் கந்தன் கருணை படத்தில் முதல் படை வீடாக அவர்கள் பழனிமலையை காட்டுகிறார்கள். உண்மையில் திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் எழுதி வைத்து போன திருமுருகாற்றுப்படையில் முதல் படைவீடு என்று அவர் திருப்பரங்குன்றத்தை தான் குறிப்பிடுகிறார். குமரகோலத்தில் தெய்வானையை முருகப்பெருமான் திருமணம் முடித்த அந்த திருப்பரங்குன்றத்தை தான் முதல் படைவீடாக வைத்திருக்கிறார். பழனிமலையை எல்லாம் பின்னால் தான் சேர்த்திருக்கிறார். ஏன் இப்படி ஒரு திருமுருகாற்றுப்படையை அறுபடை வீடுகளை பற்றி எழுத முடிவாகி போச்சுன்னா, ஏன் திருமுருகாற்றுப்படையில் முதல் படை வீடாக திருப்பரங்குன்றத்தை கொண்டு வந்து வைத்தார் என்ற ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இது மிகவும் சுவாரஸ்யமான கதை. நக்கீரர் யார் என்று நமக்கு எல்லோருக்கும் தெரியும். மதுரையில் இருந்த கடை தமிழ் சங்கத்தின் தலைமை புலவராக இருந்தவர் நக்கீரர். சிவபெருமானையே பார்த்து நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதம் பண்ணியவர் நக்கீரர் என்று அவரை பற்றி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிந்திருக்கும். ஆனால் நக்கீரர் தன்னுடைய திருமுருகாற்றுப்படையில் முருகப்பெருமானை பாடும்போது ஏன் திருப்பரங்குன்றத்தை பாடினார் என்று கேட்டால், நக்கீரருக்கு ஒரு பொல்லாத காலம் வந்து சேர்ந்தது. அது என்னவென்று கேட்டால், ஒரு காலகட்டத்தில் கர்முகி என்ற பெயருடைய ஒரு பூதம் வாழ்ந்ததாக சொல்கிறார்கள். இல்லை இல்லை, அந்த பூதத்திற்கு பெயரே பிரம்ம ராட்சசன்தான் என்றும் சொல்கிறார்கள். எப்படியோ ஒரு பூதம் வாழ்ந்து வந்திருக்கிறது. அந்த பூதத்திற்கு ஒரு லட்சிய விரதம் இருந்தது. அது என்ன லட்சியம் என்றால், சிவ பூஜையை தவறவிடக்கூடியவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் கொண்டு வந்து ஒரு குகைக்குள் அடைத்து வைத்து 1000 பேரை பிடித்து அப்படி அடைத்து வைத்த பிறகு அந்த 1000 பேரையும் ஒரே நேரத்தில் சாப்பிட வேண்டும் என்று ஒரு லட்சியத்துடன் அந்த பூதம் வாழ்ந்திருக்கிறது. பூதமாகவே இருந்தாலும் அதன் லட்சியம் எப்படிப்பட்ட லட்சியமாக இருந்திருக்கிறது பாருங்கள். சிவ பூஜையை தவறவிட்டவர்களை பார்த்து பார்த்து தூக்கி வந்திருக்கிறது. இப்படியாக அந்த பூதமானது 999 சிவபக்தர்களை ஏதோ ஒரு நேரத்தில் தெரிந்தே அல்லது தெரியாமலோ சிவபூஜையை தவறவிட்டவர்களை கொண்டு வந்து ஒரு குகைக்குள் அடைத்து வைத்திருந்தது. அந்த குகைக்கு பெயர் கூட பஞ்சாட்சர குகை என்று சொல்வார்கள். இந்த குகைக்குள் அந்த பூதமானது 999 பேரை அடைத்த பிறகு கடைசி ஒரு ஆளை தேடிக் கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் நக்கீரர் விடாமல் சிவபூஜை செய்து வரக்கூடியவர் ஒரு சமயத்தில் ஒரு குளக்கரையில் உட்கார்ந்து அவர் சிவபூஜையை செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த குளக்கரையிலும் ஒரு அரச மரமும் இருந்தது. அந்த குளத்திற்கும் அந்த அரச மரத்திற்கும் ஒரு விசேஷம் இருந்தது. அது என்னவென்றால், அந்த அரச மரத்திலிருந்து எப்போதெல்லாம் ஒரு இலையானது உதிர்ந்து கீழே விழுகிறதோ, அப்படி விழும்போது அந்த இலையானது தரைமேல் விழுந்து விட்டது என்றால் கீழே விழுந்த மாத்திரத்தில் அது ஒரு பறவையாக மாறி பறந்து போகுமாம். அதே சமயத்தில் அந்த அரச மரத்தின் இலையானது உதிர்ந்து போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய குளத்துக்குள் விழுந்து விட்டால் அந்த குளத்துக்குள் ஒரு மீன் உருவாகி அந்த மீனானது குளத்துக்குள் வாழ ஆரம்பித்துவிடும் என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் சிவ பூஜையை நக்கீரர் செய்து கொண்டிருக்கிறார். அன்று என்று பார்த்து ஒரு இலையானது உதிர்ந்து கீழே விழுகிறது. அப்படி விழும்போது அது தரையில் பாதியும் தண்ணீரில் பாதியுமாக விழுகிறது. அதனால் பாதி பறவையின் உருவமாகவும் பாதி மீனின் உருவமாகவும் மாறுகிறது. மீன் தண்ணீருக்குள் போவதற்கு உள்ளே இழுக்க பார்க்கிறது. அதே சமயத்தில் பறவையானது தண்ணீருக்குள் நம்மால் போக முடியாது என்று சொல்லி பறந்து போக இந்த பக்கம் இழுத்து கொண்டு நிற்கிறது. மீன் ஒரு பக்கம் போராடுகிறது, பறவை ஒரு பக்கம் போராடுகிறது. இதை கண்ட நக்கீரர்
இப்படி ஒரு வித்தியாசமான சூழ்நிலை உருவாகிவிட்டதே என்று சொல்லி அவர் மலைத்துப் போய் பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் அவர் செய்து கொண்டிருந்த சிவபூஜையானது கெட்டுப் போகிறது. இவ்வளவு நேரம் யாரடா அந்த 1000வது ஆளாக கிடைப்பார்கள் என்று அந்த கர்முகி என்ற பூதம் காத்து கிடந்ததே, அப்படியே நக்கீரரை துண்டாக தூக்கி வந்து 999 பேரை அடைத்து வைத்திருக்கும் அதே குகைக்குள் போட்டு விடுகிறது. நக்கீரர் குகைக்குள் வந்து சேர்ந்த பிறகு இங்கு என்ன நடக்கிறது, எதற்காக இப்படி இந்த பூதம் எல்லோரையும் அடைத்து வைத்திருக்கிறது என்ற விஷயத்தை எல்லாம் நீண்ட காலமாக இந்த குகைக்குள் இருந்த மற்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்கிறார். ஆகா, ஒரு பூதத்திற்கு இரையாகப் போகிறோமே என்று நக்கீரர் நினைத்து கொண்டிருக்கும் அதே நேரத்தில் பூதமானது ரொம்ப நாள் கழித்து நாம் சாப்பிடப் போகிறோம், அதனால் குளித்துவிட்டு வந்து சாப்பிடலாம் என்று சொல்லி புறப்பட்டுச் சென்று கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் திருமுருகாற்றுப் படையை அந்த இடத்தில் பாட ஆரம்பிக்கிறார் நக்கீரர். ஏன் பாடுகிறார்? முருகப்பெருமானே, இங்கு 1000 பேரையும் பூதம் அடைத்து வைத்திருக்கிறது, நீதான் வந்து பூதத்தை கொன்று எங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக முருகப்பெருமான் மேல் அந்த குகைக்குள் இருந்தபடியே நக்கீரர் பாட்டு பாட ஆரம்பிக்கிறார். நக்கீரரின் வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரியே திருப்பரங்குன்ற முருகன் அவருக்கு காட்சி கொடுத்து அங்கே தன்னுடைய வேல் கொண்டு அந்த பூதத்தை கொன்று அழித்து, அது மட்டுமல்லாமல் இவர்கள் எல்லாம் அடைபட்டு கிடந்த அந்த குகையையும் தகர்த்து இவர்களுக்கு எல்லாம் விடுதலை கொடுத்தார். அப்படி விடுதலை கொடுத்த பிறகு முருகப்பெருமானை வணங்கி நின்று நக்கீரர் கேட்டுக்கொள்கிறார், இந்த பூதம் தன்னை தீண்டினதால அதனால் வந்த அந்த பாவத்தை போக்குவதற்கு காசியில் இருக்கக்கூடிய கங்கையில் நீராட வேண்டும், அதற்கு முருகப்பெருமான் அருள் புரிய வேண்டும் என்று. அப்பொழுது தன்னுடைய வேலை எடுத்து முருகப்பெருமான் அந்த குகைக்கு பக்கத்திலேயே ஒரு குத்து குத்தி அங்கு ஒரு சுனையை உருவாக்கி அங்கு காசி தீர்த்தத்தை உருவாக்கினார். அதில் நக்கீரர் நீராடி தன்னுடைய பாவத்தை போக்கிக் கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நாம் கோயிலை இங்கு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கோயிலை மட்டும் கும்பிடக்கூடாது. இப்போது உருவாக்கப்பட்ட அந்த காசி தீர்த்தம், அந்த சுனை, அது இன்னமும் வற்றாத சுனையாக மலை மேல் இருக்கிறது. அந்த மலை மேலேயே காசி விஸ்வநாத சுவாமிக்கான கோயிலும் இருக்கிறது. அங்கு சென்றால், மலை மேல் ஏறிச் சென்றால் நம்மால் நக்கீரர் தீர்த்தத்தை பார்க்க முடியும். அங்குள்ள காசி விஸ்வநாதர் கோயிலிலும் சாமி கும்பிட்டு வர முடியும். இப்போது சொல்லக்கூடிய இந்த மலை மேல் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு. அது என்னவென்றால், இங்கு குடைவரை கோயிலில் உள்ள முருகப்பெருமானுக்கு மற்ற கோயில்களில் உள்ள முருகப்பெருமானைப் போல அபிஷேகம் கிடையாது. அவருக்கு புனுகு மட்டும்தான் சாற்றுவார்கள். இந்த புனுகு அவருக்கு சாற்றுவதால் அபிஷேகம் என்று ஒன்று செய்ய வேண்டும் என்றால் முருகப்பெருமானின் வேலுக்குத்தான் இங்கு அபிஷேகம் நடக்கும். அறுபடை வீடுகளில் வேலுக்கு மட்டுமே அபிஷேகம் செய்யக்கூடியது இந்த கோயிலில் மட்டும்தான். அந்த வேலுக்கு அபிஷேகம் நடக்கும் என்றால் புரட்டாசி மாதத்தில் வரும் கடைசி வெள்ளிக்கிழமையில் அந்த வேலுக்குச் சிறப்பு அபிஷேகம் நடக்கும். முருகப்பெருமானின் வேலை ஒரு பல்லக்கில் வைத்து அங்குள்ள சுனையில் வைத்து அவர்கள் சாமிக்கு அபிஷேகம் செய்து கொண்டு வருவார்கள். இதையும் தாண்டி இந்த காசி தீர்த்தத்தில் சித்தர்களில் ஒருவரான மச்சமுனி மீன் வடிவத்தில் வாழ்கிறார் என்றும் ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. காசி விஸ்வநாதர் கோயில் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மலைக்கு மேல் உள்ள கோயிலானது 1056 அடி உயரத்தில் உள்ளது. 650 படிகள் ஏறி மலைமேல் உள்ள இந்த காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு நாம் செல்ல வேண்டும். மலைமேல் காசி விஸ்வநாதர் கோயில் ஒரு முக்கியமான கோயிலாக இருப்பது போலவே சமணர்களின் குகையும் இந்த கோயிலின் பின்புறத்தில் 300 அடி உயரத்தில் உள்ளது. கிறிஸ்து முன்னர் 3ஆம் நூற்றாண்டுகளிலேயே இங்கு சமணர்களின் குகை இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அதில் 6 சமணர்களின் படுகைகளும் துயில் படுகைகள் இருக்கின்றன என்றும் கண்டுபிடித்துள்ளனர். இதுவும் இப்போது தொல்லியல் ஆய்வுத் துறையால் ஆராய்ச்சி செய்யப்படக்கூடிய ஒரு இடமாக உள்ளது. இதுபோக கோயிலிலிருந்து கிழக்கு பக்கமாக 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் 4 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்திருக்கக்கூடிய சரவண பொய்கை தெப்பமும் இருக்கிறது. இந்த தெப்பத்தில் நீராடிவிட்டு சாமி கும்பிடுவதற்கு கோயிலுக்கு செல்ல வேண்டும். கோயிலின் மற்ற தெய்வங்களும் சிறப்புகளும் கோயிலில் உள்ள மூலவரின் திருநாமமாக சுப்பிரமணிய சுவாமி என்று சொல்லப்படுகிறார். உற்சவ சுவாமியின் திருநாமம் சண்முகர் என்று உள்ளது. இந்த கோயில் ஆதியிலேயே
ஒரு சிவபெருமானின் கோயில் என்று சொன்னோம் பார்த்தீர்களா? அதனால்தான் அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர் இவர்கள் அனைவரும் தங்களுடைய பாடல்களில் இந்த கோயிலை பற்றி பாடியுள்ளனர். 274 தேவார வைப்பு தலங்களில் 193வது தலமாக இந்த தலமும் உள்ளது. நக்கீரர் இந்த கோயிலை பற்றி திருமுருகாற்றுப்படையில் பாடியிருக்கிறார். அருணகிரிநாதர் அவருடைய திருப்புகழில் பாடியிருக்கிறார். கோயிலின் முக்கியமான விசேஷங்கள் என்று பார்த்தால், தைப்பூசம் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படும். தைப்பூசத்தில்தான் முதலில் முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்தார். பங்குனி உத்திரம், தெய்வானை திருக்கல்யாணம் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படும். பங்குனி உத்திரத்தில் 15 நாட்கள் திருவிழா நடக்கும். முதல் நாளில் கோயிலில் கொடியேற்றி திருவிழா தொடங்கும். இந்த பங்குனி பெருவிழா நடக்கக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் தினமும் காலையில் முருகப்பெருமானும் தெய்வானையும் தங்கச் சப்பரத்தில் ஏறி வீதி உலா வந்து நமக்கு காட்சி கொடுப்பார்கள். இரவு நேரத்தில் தங்க குதிரை, பூத வாகனம், அன்ன வாகனம், சேஷ வாகனம், யானை வாகனம், மயில் வாகனம், ஆட்டுக்கிடா வாகனம், பச்சை குதிரை வாகனம் என்று சொல்லி சுவாமி பல வாகனங்களில் ஏறி வந்து நமக்கு காட்சி கொடுப்பார். திருவிழாவுக்கு கொடியேற்றிய பிறகு 6வது நாளில் நடக்கக்கூடிய கைப்பார நிகழ்ச்சி மிகவும் சிறப்பான நிகழ்ச்சி. அதன் பிறகு இங்கு சூரசம்ஹாரம் செய்து காட்டப்படும். சுவாமிக்கு பட்டாபிஷேகம் நடத்தப்படும். சுவாமிக்கு பட்டாபிஷேகம் நடந்த மறுநாள் காலையில் கல்யாணமானது. முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்குமான திருக்கல்யாணம் நடக்கும். இந்த திருக்கல்யாணம் நடக்கும்போது மதுரையிலிருந்து மீனாட்சியும் சொக்கநாத சுவாமியும் அந்த திருக்கல்யாணத்தில் கலந்து கொள்வதற்காக திருப்பரங்குன்றத்திற்கு வந்து சேருவார்கள். இந்த கோயிலில் உள்ள பவளக்கனிவாய் பெருமாளுக்கு ஒரு சிறப்பு உண்டு. அதாவது மதுரையில் மீனாட்சி அம்மனின் திருக்கல்யாணம் சித்திரை திருவிழாவின் போது நடக்கும்போது அழகர் கோயிலில் இருந்து கள்ளழகர் சுவாமி கிளம்பி வருவார் மதுரைக்கு கல்யாணம் பார்ப்பதற்காக என்று நாம் அந்த கதையை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் கள்ளழகர் மதுரைக்கு வந்து சேர்வதற்கு முன் மீனாட்சியின் கல்யாணம் நடந்து முடிந்துவிடும். அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த இடத்தில் கள்ளழகர் நிற்க முடியாத நிலையில் அண்ணனாக இருந்து மீனாட்சியை தாரை வார்த்து கொடுப்பவர் திருப்பரங்குன்றத்தில் உள்ள பவளக்கனிவாய் பெருமாள்தான். இப்படி பவளக்கனிவாய் பெருமாளும் இந்த கோயிலில் உள்ள முருகப்பெருமான் சண்முகரும் இவர்கள் இருவரும் கிளம்பி போய் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சுவாமிக்கு நடக்கக்கூடிய கல்யாணத்தில் கலந்து கொள்வது போலவே அங்கு மதுரையில் உள்ள மீனாட்சி சொக்கநாதர் இவர்கள் இருவரும் கிளம்பி வந்து இங்கு பங்குனி உத்திரத்தில் நடக்கக்கூடிய முருகப்பெருமானின் கல்யாணத்தில் கலந்து கொள்வார்கள். கல்யாணம் முடிந்த மறுநாள் கிரிவலப்பாதையில் தேரோட்டம் நடக்கும். அதன் பிறகு தீர்த்த நிகழ்வோட அந்த திருவிழா முற்று பெறும். திருப்பரங்குன்றத்தின் மற்ற அம்சங்கள் மற்றும் நம்பிக்கைகள் இந்த திருப்பரங்குன்ற மலை மேல் ஏறி செல்லும் போது 2 பாறைகளுக்கு நடுவில் ஒரு முஸ்லிம் சமாதியும் இருக்கிறது. சிக்கந்தர் பாட்ஷா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முஸ்லிம் பெரியவரும் இந்த இடத்தில் சமாதியாகி இருக்கிறார். இந்த கோயிலில் உள்ள லட்சுமி தீர்த்தத்தில் உப்பு, மிளகு இவையெல்லாம் வாங்கி போட்டால் தோல் வியாதிகள் குணமாகும் என்று சொல்லப்படுகிறது. நீண்ட காலமாகவே திருமணம் ஆகாமல் இருப்பவர்கள் இங்கு திருப்பரங்குன்றத்திற்கு வந்து சாமியை கும்பிட்டு போனால் அவர்களுக்கு திருமணம் விரைவில் கைகூடும் என்றும் நம்பப்படுகிறது. 1792 வாக்கில் அந்நிய சக்திகள் பல கோயில்களை சூறையாடி கொண்டே வந்தார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் திருச்செந்தூர், சுவாமிமலை என பல கோயில்களை அவர்கள் சூறையாடி கொண்டு வரும்போது திருப்பரங்குன்றத்திற்கு வந்து கோயிலை சூறையாட முற்பட்டார்கள் என்றும், அந்த சமயத்தில் கோயிலின் கோபுரத்தின் மேல் ஏறி நின்று குட்டி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பக்தர் தன்னுடைய உயிரையே மாய்த்து கொண்டார் என்றும் கல்வெட்டில் சொல்லப்படுகிறது. அதன் பிறகு இங்கு கொள்ளையடிக்காமலேயே விட்டுவிட்டு போயிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தியாகமும் இந்த கோயிலில் நடந்திருக்கிறது என்றும் கல்வெட்டு செய்திகள் நமக்கு சொல்கின்றன. இதுபோக முற்கால பாண்டியர்களின் 6ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகள் எல்லாம் நமக்கு கிடைத்துள்ளன. கிறிஸ்து பிறப்பு 773 பராந்தக நெடுஞ்செழிய பாண்டியன் என்ற மன்னன் தன்னுடைய தளபதி சாத்தன் கணபதியை வைத்துத்தான் சிவபெருமானின் குகை கோயிலை உருவாக்கினான் என்று பல கல்வெட்டுச் சான்றுகள் இந்த கோயிலை பற்றி கிடைத்துள்ளன. பிற்காலத்தில் வந்த நாயக்க மன்னர்களும் இந்த கோயிலுக்கு நிறைய திருப்பணிகளை செய்திருக்கிறார்கள். அடுத்த முறை திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு செல்லும் போது பிரதான கோயிலை மட்டும் பார்க்காமல் மலைமேல் உள்ள காசி விஸ்வநாதரின் கோயிலுக்கும் செல்ல வேண்டும்.
மலையைச் சுற்றியிருக்கும் சரவண பொய்கையில் நீராட வேண்டும். இன்னும் அங்குள்ள எல்லா விஷயங்களையும் பார்த்து சாமியின் அருளை பெற்று வர வேண்டும். கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.